நேத்தி அந்த டாஸ்க் நடந்திருக்கு. அந்த டாஸ்கில் மித்தவங்கலாம் எவ்வளோ டைம் நின்றாங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு. திவ்யா வந்து 3 மணி நேரம் நின்றுருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். திவ்யா வந்து 3 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஏதோ நின்றுருக்காங்க போல இருக்குது. கமர்தன் வந்து 3.5 மணி நேரம் நின்றுருக்காரு. 3.5 மணி நேரம் நின்றுட்டு இறங்குறாரு. பாரு வந்து கை தட்டுறாங்க. எனக்கு உண்மையிலேயே என்னன்னு தெரில. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. கமர்தன் இது பண்ணதுக்கு அவங்க வந்து கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சபரி நிற்கிறாரு. சபரி வந்து கூடையே துணைக்கே நின்றுருக்காரு இவங்களுக்கு கடைசி வரைக்கும். விக்ரமும் இருந்திருக்காரு போல இருக்குது. ஃபுல்லாக இருந்து மார்னிங் 4:45க்கு ஃபுட்டு குக் பண்ணி கொடுத்துருக்காரு 3 பேர்த்துக்கும். நிஜமாவே அது ரொம்ப ஒரு ஸ்வீட் கெஸ்டர். எனக்கு வந்து உண்மையிலே சபரி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் உண்மையிலே நினைப்பேன், அன்றைக்கி திவ்யாவுக்கு சண்டேலையும் முதல்ல தண்ணி கொண்டு போய் கொடுத்து திவ்யாவை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவார், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த நெக்லஸ் டாஸ்கில் சுபிக்ஷா இவங்க அரோரா மேலே எல்லோரும் விழும்போதும் அந்த இடத்துல அந்த டாஸ்கெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் காம் டவுன் பண்ணி எல்லோரும் சேஃபாக இருக்காங்களான்னு என்ஷூர் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி டைமில் பரவாயில்ல, ஒரு நல்ல பர்சனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அதே சேம் ஃபீலிங் தான் எனக்கு இன்றைக்கும் வந்துச்சு. அந்த நல்ல மனசுக்காகவே, ஏன்னா அவர் இந்த நடிக்கிறதுக்கோ இதுக்கோ நிற்கிற ஆள் கிடையாது, அது எனக்கு நல்லா தெரியும், என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்வீட் கெஸ்டருக்காகவே அவருக்கு டிடிஎஃப் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் அவர் இந்த கேமை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான், நமக்கு தெரியாது. ஏன்னா ஓட்டிங்கில் வந்து ரொம்ப கீழே தான் இருக்கார், 6th பிளேஸ் அந்த மாதிரி ஏதோ கீழே தான் இருக்கார். அட்லீஸ்ட் ஒரு டிடிஎஃபாவது வின் பண்ணால் அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சின்ன அக்னாலேஜ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.